வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 பார்த்தீங்கன்னா விடுபட்ட நபர்களுக்கும் புதுசாக கார்டு வாங்கினவங்களுக்கும் ஆங்காங்கே நடைபெற்று இருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்து மூலமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் நோட்டீஸ் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதிக்கும் மேற்பட்டவர் வந்து அப்ளை பண்ணியும் முடிச்சிருக்காங்க. இந்த கேம்ப் பார்த்தீங்கன்னா அக்டோபர் வரைக்குமே கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் 10/9/2025 அன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கே நடைபெறுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ கிளியராக பார்க்க போகிறோம். நீங்களும் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் தாலுக்காவில் எங்கெங்கெல்லாம் முகாம் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்குள்ளே அந்த லிங்க் டச் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்களும் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போய் எங்கே நடக்குதுன்னு பார்த்துடலாம். மயிலாடுதுறை நகராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் திருமண மகால் சுந்தரமூர்த்தி பிள்ளையார் கோவில் தெரு அருகே இருக்கக்கூடிய மயிலாடுதுறையில் நடக்குது. இங்கே பயன்பெறக்கூடிய பஞ்சாயத்து வாழ் மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வார்டு 32, 33, 34 இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்கே வந்து பயனடையலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மயிலாடுதுறை பிளாக்கை பொறுத்த வரைக்கும் மாப்படுகை பக்கத்தில் இருக்கக்கூடிய நாராயணி மகால் திருமண மண்டபத்தில் நெக்ஸ்ட்டு ஒரு கேம்ப் வந்து போட்டிருக்காங்க. அதே டேட்டில் தான் இதுவும் நடைபெறுது. இங்கே வந்து பயனடையக்கூடிய பஞ்சாயத்து வாழ் மக்கள் யாராக இருக்காங்கன்னா மாப்படுகை, பாண்டூர், பொன்னூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செம்னார் கோயில் பிளாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்மாவதி ஸ்ரீனிவாச திருமண மண்டபம் பொஞ்சை அந்த இடத்துல இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் இந்த முகாம் வந்து போட்டிருக்காங்க. இங்கே கிடாரங்கொண்டார் மற்றும் முடிகண்டநல்லூர் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வாழ் மக்கள் வந்து பயனடையலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீர்காழி பிளாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாவித்திரி அம்மாள் திருமண மண்டபம் சீர்காழியில் இருக்கக்கூடிய இந்த திருமண மகாலில் இதுக்கான கேம்ப் வந்து போடப்பட்டிருக்கு. இங்கே பயனடையக்கூடிய பஞ்சாயத்து வாழ் மக்கள் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சட்டநாதபுரம் மற்றும் விளந்திர சமுத்திரம் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வாழ் மக்கள் வந்து இதில் வந்து பயனடையலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முகாமில் நீங்கள் வந்து அந்த நேரம் ஊரில் இல்லாமல் இருந்திருக்கலாம். இதுக்கு முன்னால் முகாம் போடும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் ஊரில் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை வந்து வெளியூர் போயிருக்கலாம், இல்லை கேம்ப் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேம்பில் போயிட்டு அட்டன் பண்ண போயிருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற கேம்பில் வந்து நீங்கள் வந்து பயனடைஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லை, இது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக மட்டும் இல்லை, 57 ஃப்ரீ சர்வீஸை இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப நாள் விடுபட்டு கிடக்கக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் ஜாதி சான்று, வருமான சான்று, இதையும் தாண்டி பட்டா இருக்கு இல்லையா, பட்டா வந்து பெயர் மாற்றம், முகவரி மாற்றம், இந்த மாதிரியான 57 ஃப்ரீ சர்வீஸை அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய மனுக்களும் இந்த இடத்துல வந்து ஏற்கப்படுது. உங்களுக்கு டோக்கன் நம்பர் கொடுத்து அதை வந்து அப்ரூவும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதில் போயிட்டு பயனடைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான ரிப்ளை என்ன அப்படிங்கிறத நான் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நன்றி, தேங்க்யூ.